முன்னோக்கு முறை மற்றும் பின்னோக்கு முறை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் முன்னோக்கு முறை என்னென்னா, கடந்த கால நிகழ்ச்சிகளிலிருந்து நிகழ்கால பாடப்பொருளை விவரித்து முறைப்படுத்துகின்ற திட்டம் தான் முன்னோக்கு முறையாகும். இத்திட்டத்தின்படி கடந்த காலத்திலிருந்து அதன் வளர்ச்சியும் படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் இணைந்து கற்பதாகும். ஆசிரியர் கடந்த காலத்தில் உள்ள நிலைமையை கூறுவதற்கு முன்னோக்கு முறை பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் கடந்த காலத்தில் உள்ள நிலைமையை கூறி அவை எவ்வாறு மாற்றம் அடைந்தன என்பதை விளக்க வேண்டும். அவ்விடம் விளக்கி கூறும் பொழுது அது பற்றிய கடந்த கால அறிவு மாணவர்களுக்கு வேண்டியதாக இருக்கின்றது. கடந்த கால நிகழ்வுகளை வரலாறாகும். இந்த முன்னோக்கு முறையின் குறைபாடுகள் என்னென்னா, கடந்த கால அறிவுடன் நிகழ்கால அறிவும் மாணவர்களுக்கு தேவை. இம்முறையில் கடந்த காலத்தை விளக்கிய பின் நிகழ்காலம் கற்பிக்கப்படுகிறது. மாணவர்கள் நிகழ்கால செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் பல வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து முன்னோக்கு முறை பற்றி பார்க்க போகிறோம். முன்னோக்கு முறை என்பதுனா தற்கால நிகழ்ச்சிகளையும் அமைப்புகளையும் கடந்த கால பாடப்பொருளை விவரித்து முறைப்படுத்துகின்ற திட்டம் பின்னோக்கு முறை. அடுத்து பின்னோக்கு முறையின் நன்மைகள் என்னென்னா, இத்திட்டத்தின்படி நிகழ்காலத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் படிப்படியாகவும் கடந்த காலத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு இன்னொன்று, ஆசிரியர் தற்காலத்தில் உள்ள நிலைமை கூறுவதற்கு முற்பட வேண்டும். வரலாற்றை கற்பிக்கும் முக்கிய நோக்கம் தற்காலத்தை விளக்கி கூறுவதாக இருக்கும் பொழுது ஏன் தற்காலத்து நிகழ்ச்சிகளில் கூறுவதற்கு அவற்றை பற்றிய கடந்த கால செய்திகளை விவரித்து கூறுவதற்கு முயலக்கூடாது என்பதாகும். தற்காலத்தில் உள்ள நிலைமையை கூறி அவை எவ்வாறு இந்த நிலையை அடைந்தன என்பதை விளக்க வேண்டும். அவ்விடம் விளக்கி கூறும்பொழுது அதை பற்றிய கடந்த கால நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்தது அந்த சமீப கடந்த கால நிகழ்ச்சியை ஆராயும் பொழுது அதற்கு முந்தைய கடந்த கால நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏற்படுத்துகின்றது. நிகழ்காலம் கடந்த காலத்தின் நன்கொடை த ப்ரெசன்ட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் தி பாஸ்ட் என்பதை மறக்கலாகாது. கடந்த கால வரலாற்றை அடிக்கடி குறிப்பிட்டு இப்பொழுது ஏற்பட்டுள்ள வளர்ச்சியையும் மாணவர்கள் உணரும்படி செய்ய வேண்டும். அதன் முன்னோக்கு முறையின் நன்மைகள் என்னென்னா, குறைபாடுகள். வரலாற்று செய்திகள் எவ்வற்றையும் இம்முறையில் கற்பிக்க இயலாது. வரலாற்று பாடத்தை கற்பிக்கும் பொழுது நிகழ்கால நிகழ்ச்சிகள் பற்றிய விளக்கம் தருவதற்கு அடிக்கடி கடந்த காலத்து செய்திகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் வீடிகார்டு இம்முறையை ஊசல் முறை என்று கூறுகிறார். நன்றி.